எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் ப்ளாக் சீரீஸில் இன்றைக்கி நாள் 85. கொஞ்ச நாளாகவே ரோஹிணி க்ரோஷேயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. இன்றைக்கி ட்ரீம் கேச்சரை அவங்க எப்படி பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். என்னோடய ஃப்ரெண்டோட வீட்டில் 4-5 ட்ரீம் கேச்சர் வச்சுருந்தாங்க. அது வெயில் பட்டு அந்த நூல் எல்லாமே இத்து போச்சு. ரோஹிணி அதை கொண்டு வந்து அதை ரெடி பண்ணி தர போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுத்தேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா நூல் சுற்றுற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. க்ராஷே பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்பவே முக்கியம். ஸ்லோவாக ஸ்டெடியாக இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். நாட் பை நாட் அதை நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துகிட்டே இருப்போம். ரோஹிணி இந்த விஷயத்தை பண்ணும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அவளுக்கு இவ்வளோ பொறுமை இருக்குது ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக அதை உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு. எனக்கெல்லாம் அவ்வளோ பொறுமை இல்லையே அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். மொபைல் ஃபோன்ஸ் வந்ததுக்கப்புறமா இப்போ பெரியவங்கக்கிட்டேயும் சரி சின்ன பசங்களுக்கிட்டேயும் சரி ஷார்ட்ஸ் பார்க்குற ரீல்ஸ் பார்க்குற மாதிரி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கணும். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் நடக்கணும். ஒரு விஷயம் நம்ம செஞ்சோன்னா அதிலேருந்து உடனே நமக்கு ஒரு இன்கம்மோ ஒரு ரிவார்டோ கிடச்சிடணும் அப்படின்னு நம்ம மைண்டை வந்து செட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி செட் பண்ணும்போது என்ன பிரச்சனை வரும்னா லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இன்ஸ்டன்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனசு செய்யணுன்னே ஆசைப்படாது. எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக்கை படிக்கணுன்னா ஒரு 4 மணி நேரம் ஆகும். அதுவே ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் அந்த புக்கில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஆனால் நம்ம புக்கை படிக்கும்போது நம்மளோட இமேஜினேஷனும் க்ரியேட்டிவிட்டியும் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அது நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கும்போது நம்மளோட இமேஜினேஷன் ரொம்பவே கம்மியாயிடும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சி அதில் அவங்கள கொஞ்சம் ட்ரெயின் பண்ணோன்னா அவங்களோட பிரெயின் அண்ட் பாடி அண்ட் ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இன்றைக்கி பீட்ரூட் கவாஸ் பண்ணி 4 நாள் ஆக போகுது. அது 4 நாளாக ஃபெர்மெண்ட் ஆகிருந்துச்சு. அதை டெய்லி ஒரு வாட்டி குலுக்கி வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி அதை எடுத்து நம்ம பாட்டில் பண்ண போகிறோம். இப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு நாள் வந்து எவ்வளோ கிளியராக இருக்குதுன்னு சொல்லிட்டு சன்லைட் வந்து அழகாக உள்ளே போயிட்டு வெளியே வருது. அதே விஷயத்தை நம்ம ஒரு 4 நாள் கழித்து பார்த்தோன்னா அதோட டிஃப்ரென்ஸு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த கலர் எவ்வளோ டார்க்காக மாறி இருக்குன்ட்டு. நாலு நாள் கழித்து அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதை எடுத்து நம்ம டைரெக்டாக அப்படியே குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை இன்னொரு பாட்டிலில் ஊற்றி வச்சு அதை மூடி வச்சிட்டோம்னா அதில் பபிள்ஸ் நிறைய வரும். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சும் குடிக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். இந்த மாதிரி பாட்டில் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சிட்டோம்னா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ குடிச்சிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா அதை சீக்கிரமாக குடிச்சு முடிச்சிடலாம். Mama, why is it pink? From beetroot, darling. See how fermentation happening, that bubbles. இந்த பீட்ரூட் கவாஸ் ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க். இதில் கட் ஃப்ரெண்ட்லி பாக்டீரியாஸ் நிறையவே இருக்கும். அதனால் இது நம்மளோட டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்கள் வயிற்றில் ப்ளோட்டிங் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் கூட இந்த பீட்ரூட் கவாஸ் நம்ம ரெகுலராக குடிக்கும்போது அதை நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம குடிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான குவான்டிட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் 50 ml per day அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 300 ml per day வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 300 ml அப்படின்னு சொல்லி நிறுத்திக்கணும். இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸில் இருக்கக்கூடிய பாக்டீரியா நம்மளோட ஃபுட்டை நல்லாவே டைஜஸ்ட் பண்ணும். அதை நல்லா பிரேக் டவுன் பண்ணி கொடுக்கறதுனால நம்ம பாடி ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் நியூட்ரியன்ஸை. அதனால் பாடி ஹெல்த்தியாகவும் க்ளோவாகவும் ஷைனியாகவும் இருக்கும். Who wants to try? First me.
But you know, this is not kombucha, right? The taste will be different. First, the fake reviewer. You go and join Irfan's team, okay? What does that mean? We'll see. Oscar always says it's everything is good, but the taste will be just. You got extra. Ew. Tejas, your turn. Papa, your turn. Just like Beetroot. Does it taste like buttermilk and beetroot? like a bit of. It's like I'm eating buttermilk beetroot. Buttermilk. You don't like it? Yeah, it's different. I think more sugar should be. There is no sugar in this. There's only salt in there. Buttermilk and beetroot. The beetroot piece. We'll do the check also tomorrow from bottles. That will get some. Yeah. Yes, obviously, Tejas, you can. No, why did you put salt? That's the recipe. Salt. Without Salt? I thought sugar. Papa? Okay. Sure, I want to try. Oscar, not with this gloves. Okay. Okay, Papa likes. Okay. Junior doesn't like. Tejas? Not a big fan. Somebody's gonna have scratch on the balls. Okay, I can't. There's no good place You for chicken. need to remove your gloves and you need to become a Spider-Man. lizard. You can be a lizard and you can fly. ஹோம் ஸ்கூலிங்னா ரொம்பவே கஷ்டம், குழந்தைங்களுக்கு உட்கார வச்சு சொல்லி கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது ரொம்ப ஒரு தவறான அப்ரோச். குழந்தைங்களுக்கு படிக்க சொல்லி கொடுத்துட்டோன்னா அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களே புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம அவங்கள ஃபோர்ஸ் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நம்ம உருவாக்கி விடணும் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வேண்டான்னு சொன்னால் கூட அவங்களே புக் எடுத்து வச்சு படிப்பாங்க. இன்றைக்கி லன்ச் டைம் முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன். அப்போது அந்த சொரக்காய் பெண்டன்ட் லைட் பண்ணிகிட்டு இருந்தோமே, அதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி குழந்தைங்க கேட்டாங்க. அதனால் சரின்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒன்று பண்ணி கொடுக்கலான்னு அவங்களோட சொரக்காயை எடுத்து பண்ண ஆரம்பித்தாச்சு. We found it! ஆல்ரெடி சொரக்காயில் ஓட்டை போட்டு அதுக்கு மேலே டச் வுட் எல்லாமே அடித்து நல்லா பாலிஷ் பண்ணி வச்சாச்சு. இப்போது ஒயர் கனெக்ஷன் மட்டும் கொடுக்கணும். ஹோல்டரில் ஒயரை கனெக்ட் பண்ணிவிட்டு அதை ஒயரை உள்ளே சொருகிட்டு அதில் உள்ள பல்பு போட்டு வச்சிட போகிறோம். அதுக்கப்புறமா ஒயரில் கரண்ட் வந்ததுக்கப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு கொடுத்துட்டோன்னா அதோட இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். What happened? Pa, I have something, Pa. You have to cut more of the black thing out. Yeah. மொத்தம் 4 பெண்டன்ட் லைட் பண்ணியிருக்கோம். 4த்துக்குமே ஒயர் போட்டு பல்பு எல்லாம் போட்டு தொங்க விட்டாச்சு. அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கெஸ்ட் ஹவுஸோட டோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டோரில் ஒரு சில இடத்துல வெல்டிங் வைக்காமலே இருந்துச்சு. அந்த வெல்டிங்கை இன்றைக்கி வச்சு முடிச்சிடலான்னு கம்பியை கட் பண்ணி வெல்ட் பண்ண ஆரம்பித்தாச்சு. நான் வெல்டிங் பண்ணுறேன்ற விஷயம் ஆஸ்கருக்கு தெரிஞ்ச உடனே அவன் ஒரு டூல்ஸ் ரெடி பண்ணி தர சொல்லி ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருக்கான். நான் எப்போ வெல்ட் பண்ணுறேனோ அப்போ பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
மெஷரிங் டேப் எங்கே வச்சேன்னே மறந்து போச்சு. அதனால் துணி தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேப்பை வச்சு நான் மெஷர் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன். Oh, your very father's glasses, Pa. Amma, can you... Glasses were up in the wall, Pa. Okay, that's... How guys can you recognize whose glass is which? Because it's all same. This is Daddy's glasses glass. No, mine was here. Oh, Papa lost glass. It's all same guys. How you can recognize? I don't know. Pink color. Okay. For me, it's tight for me. Okay. And mine was left in the car. I want to go anything. Oh no, I came back for. What is my order I ordered? And then how do you do Papa's? Papa, I did it with love. This is supposed to be like this. Why if it's supposed to be like that, it will not work? No. Why? No. It's not break. It's breaking jelly. Ayyo. Oscar, it's not working. எதுப்பா வாட்டவா இது என்ன கிட்ட போ அப்புறமா தண்ணியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் டச் பண்ணு, இல்லைன்னா கை சுட்டுரும். சரியா? சூடு வச்சுக்காத. Fully warm. யூஸ்வலாக ட்ரீம் கேச்சரில் லைனாக தொங்க விட்டுருப்பாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி ஏதோ ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா தான் வந்திருக்கு. You lost something yesterday. That's different. For it, you can just stick it all around this circle. I just put it all around. Yeah. Yours actually. Nice picture. Number 1 day, number 2 day. Like I'll just... I'm coming. இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.